சுவையான டேஸ்ட்டான கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு அதுவும் மண் சட்டியில் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 5-6 பூண்டு பற்கள் தோல் உரித்து அதை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். மீன் குழம்பு டேஸ்ட்டாகவும் வரும். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நான் தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதாவது இது மாதிரி. அப்புறம் இதில் புளி கரைசல் ஊற்றிக்கலாம். 2 எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி நான் அதுலேயே மசாலாலாம் ஆட் பண்ணிட்டேன். என்னென்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 எலுமிச்சம்பழம் சைஸு புளி. அப்புறம் இதை அப்படியே மூடி வச்சுருங்க. குழம்பு கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு மீனாக மண் சட்டியில் சேர்த்துக்கோங்க. நான் மீன் குழம்புக்கு சங்கரா மீன் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதையே ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2-3 நிமிஷம் மீனை வேக வச்சா போதும். கலரும் போது பொறுமையாக கலருங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிங்கன்னா உங்களோட மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும்.